வணக்கம். இருசக்கர வாகன பழுது டாக்டர் பேசுகிறேன். இந்த வண்டி சர்வீஸ் வேலைகளுக்காக வந்திருக்கு. சர்வீஸ் வேலைகள், ரெண்டாவது என்ஜினில் நாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. ஒவ்வொரு பார்ட்ஸுமே வயரிங் கிட்டு எல்லாமே ஃபுல்லாமே நீட்டாக மாற்றி விட்டுதோம். அதில் வயரிங் கிட்டு வேலை ஃபுல் சர்வீஸ் ஒர்க்கு. வயரிங் கிட்டு புது வயரிங் கிட்டு புதுசு. இது போக வண்டியில் சலசலப்பு நாய்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் டைமிங் செயின் சவுண்டு கேட்கு அப்படின்னாங்க. மேக்ஸிமம் மாற்றுற போது டைமிங் செயின், ஒன்வே கிளச்சு, இந்த செயின் செட்டோடு மாற்றுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது மாற்றும்போது அந்த சவுண்டு வரும், அந்த சவுண்டு மாற்றும்போது இந்த சவுண்டு வரும். ரெண்டையும் செட்டாக மாற்றி விடுறது ரொம்ப நல்லது. அது போக இப்போ டைமிங் செயினில் நம்ம கலத்தி பார்க்குறது என்னென்னா, டைமிங் செயின் நாய்ஸு, ரெண்டாவது பல்லுகள்லாம் டேமேஜ் ஆகி எல்லாமே உள்ள இதில் இறங்கி கிடக்கு. இதில் மேலே வீல் தெரியுது. இந்த அளவுக்கு இறக்கி வச்சு ஓட்டியிருக்காங்க. ரெண்டாவது ஓட்டமும் அதிகம் ஓட்டம். அது ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஃபுல் ஓவர் ஆயில் பார்க்குறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது ஆயில் மாத்திரம் ரெகுலராக கம்பல்சரியாக 3000 கிலோமீட்டருக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. கஸ்டமர்களுமே வர்றாங்க. ஆனால் நான் என்ன பொறுத்த மட்டும் எனக்கும் கஸ்டமருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நெக்ஸ்ட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டிக்கர் எழுதி ஒட்டி விட்டுறது. எல்லா வண்டிகளையுமே அதை ஒட்டுறது வழக்கம். 3000 கிலோமீட்டர் எழுதி ஒட்டி விட்றது. டென்சிட்டி கூன் ஆயில், குறைஞ்ச ஆயில்னு சொல்லி எல்லாமே ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டி விட்டு ஆயிலில் மெயின்டைன் பண்ணுறோம். இருந்தாலும் வண்டிகளில் சில வேலைகள் இப்போ திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுகளையும் சமாளித்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது பிஸ்டன் ப்ராப்ளம், டைமிங் செயின் ப்ராப்ளம் எல்லாமே வரும். ஆனால் மாற்றும் போது எல்லாத்தையும் டைமிங் செயின், செல்ஃப் செயின் எல்லாமே செட்டாக மாற்றுறது ரொம்ப நல்லது. செல்ஃப் செயின் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொர்றன்னு சவுண்டு கேட்டு உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது எதை மாற்றினாலும் செல்ஃப் அதிகமாக யூஸ் பண்ணுறதை குறைக்கணும். மேக்ஸிமம் மக்கள் செல்ஃப் அதிகமாக யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. கிக்கரை யூஸ் பண்ணுறதே கிடையாது. செல்ஃப் ஒரு மோட்டர்லேருந்து ரொட்டேட் ஆகி தான் ஓடுது. ஆனால் கிக்கர் ஒரு ஸ்டீல் ராடுலேருந்து உங்களுக்கு கிக்கர் பம்ப் ஆகி ஓடுது. கிக்கரை யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வண்டி நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ.